ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? குணசேகரனின் மணிவிழா கொண்டாட்டம் தான் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. தம்பிகளை ஏவி விட்ட குணசேகரன் மூக்கு அறுபட்டு நிற்கிறாங்க. இதனால் புதியதொரு அஸ்திரத்தை கையில் எடுத்து தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்காங்க குணசேகரன். என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஞானம், கதிர், சக்தி 3 பேரையும் அடிவிழாத குறையாய் திட்டி அனுப்பிடுறாங்க ரேணுகா. ஒரு பக்கம் மணிவிழானா என்னானே தெரியாமல் அனுமதி கேட்டு வந்த மூவரையும் வாய்க்கு வந்த பற்றி அசிங்கப்படுத்திடுறாங்க ரேணுகா. இதன் மூலம் மூவரும் நொந்து நூடில்ஸ் ஆகிறாங்க. ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கும் சக்தியையும் விடலை ரேணுகா. அவரையும் உனக்கு வெக்கமா இல்லையா? இப்படி வந்து கேட்பதற்கு உங்கள் அண்ணனும் அண்ணியும் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியாதா? இதில் மணிவிழா ஒரு கேடா அப்படின்னு சக்தியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க ரேணுகா. இதையெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு குணசேகரன் தம்பிக வந்து குணசேகரனுக்கிட்ட அவங்க பேச மாட்டாங்களாம் ஈஸ்வரி அண்ணிகிட்ட. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் மணிவிழாவை பற்றி பேசணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு 3 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு குணசேகரன் சொல்கிறாங்க, நான் யாருக்கிட்டையும் எனக்காக எதுக்காகவும் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விசாலாட்சி சொல்கிறாங்க, நான் வேணா ஈஸ்வரிகிட்ட பேசி பார்க்குறேன், நான் சொன்னால் அவள் கேட்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லி 3 தம்பிகளையும் கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அது எங்கே போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரியோட அப்பா வீட்டுக்கு ஈஸ்வரியை பற்றி நல்ல விதமாக சொல்லாமல் பூரா கெட்ட விதமாக சொல்லி அவள் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு கிடையாது, மணிவிழாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏற்றி விட்டுறாங்க. அதோட அந்த கோபத்தோடையேன்னு ஈஸ்வரியோட அப்பா வீட்டுக்கு வர்றாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு. ஈஸ்வரி எங்கே அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரி இங்கே வா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. ஊர் சுற்றி திரிந்துக்கிட்டு குடும்ப பேரை கெடுக்க போகிறியா அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே ஈஸ்வரியை லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க அவங்க அப்பா. சப்போர்ட்டுக்கு வந்த தங்கச்சிகளெல்லாம், நான் உங்ககிட்ட பேச வரல, நான் ஈஸ்வரிகிட்ட பேசுகிறேன், இதை நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.